வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் தன்னுடைய அடுத்த அதிரடியை 4ஆம் தேதி தொடங்க இருக்கிறார். டிசம்பர் 4. டிசம்பர் 4 முக்கியத்துவம் என்ன? ஏன் டிசம்பர் 4 தொடங்குறாரு? டிசம்பர் 4 அவர் எங்கேருந்து தொடங்க போகிறாரு? ஏன்னா இவ்வளவு நாள் அவர் அமைதியாக இருக்கும்போது இந்த டிசம்பர் 4 ஏன் அனுமதி கேரி இன்றைக்கி காவல்துறை அதிகாரியிடம் மனு கொடுத்துருக்காங்க. ஏன் இனிமேல் இவருடைய அரசியல் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னும் நிர்வாக கட்டமைப்புகள் அப்படிங்கிறதுல இன்னும் ஏற்கனவே இனிமேல் பிரச்சாரத்துக்கு போனால் அதை மேற்பார்வையிடுறதுக்காக தொண்டரணி, அப்புறம் ஓய்வு பெற்ற டிஜிபி இவங்கெல்லாம் தலைமையில் குழு, இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுல முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு இப்படிலாம் அமைச்சிட்டு இருக்கும்போது விஜயுடைய வியூகம் என்ன? ஏன்னா இன்றைக்கி அமித்ஷாவிலேருந்து பழனிசாமி, ஸ்டாலின் எல்லாரும் விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்னால் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார்னு சொல்லியிருந்தோம். இப்போ 4ஆம் தேதி நடக்கப் போகுது என்ன? தொடர்ச்சியாக நீங்கள் விஜய் அவர்களை பற்றியும் இன்றைக்கி அரசியலை பற்றி பார்த்துட்ருப்பீங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 யார் ஜெயிப்பார் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கருத்தில் சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் முதன்மையாக சொல்லுங்கள். எதில் ஸ்டாலின் தோற்று போயிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ சொல்லுவோம். விஜய் அவர்கள் 4ஆம் தேதி சேலத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சேலத்தில் இருக்கக்கூடிய மாநகர காவல்துறையிட்ட அதுக்காக மனு கொடுத்துருக்காங்க. சேலம் அப்படிங்கும்போது ஏற்கனவே 4ஆம் தேதி, இப்போ எப்பயுமே அவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு வியாழக்கிழமை பயண திட்டத்தை மாற்றுறார். வியாழக்கிழமை மாற்றுறதுக்கான காரணம் நம்ம நினைக்கிறது என்னவாக இருக்குன்னா, இன்னும் நாள் கம்மியாக போச்சு. ஏற்கனவே 4ஆம் தேதியே ஆரம்பித்தாலும் 234 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறது கஷ்டம். இந்த பக்கம் பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 170 தொகுதியில் முடிச்சுட்டே வந்துட்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே பழனிசாமி இருக்கார், மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார், நட்டா இருக்கார், ஒன்றிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, நடிகைகள் நிறையா, கௌதமி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஸ்டாலின்லேருந்து, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து, கனிமொழியிலேருந்து, இந்த பக்கம் திருமாவளவன்லேருந்து, ஜவஹர்லால் ஆரம்பித்து, வைகோவில் ஆரம்பித்து பெரிய ஒரு கூட்டணி பலம் ஈஸ்வரன்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அப்போ 2 பேரும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. விஜய் அப்படி இல்லை, அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் பேசினா தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க. அவர் தான் நட்சத்திர முகம். அப்போ அவர் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டங்கிறதுனால 4ஆம் தேதி ஆரம்பித்தார்னா கொஞ்சம் சூறாவளி பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறோம்னா, டிசம்பரில் அப்படியே மெதுவாக ஆரம்பித்து வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ஒரு இடத்துக்கு போகிறது, அப்படியே 2 நாள் போய் படிப்படியாக கொஞ்சம் கொண்டு போய் அதுக்கப்புறம் வாரம் 4 நாள் 5 நாள் அப்படி போகும்னு நினைக்கிறோம். அப்படி தான் கொண்டு போவார். ஆனால் சேலத்தில் 4ஆம் தேதி விஜய் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்கனவே தமிழக மக்கள் அவர் விக்கிரவாண்டியில் பேசியதாகட்டும், மதுரையில் பேசியதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஜூவி விழாவில் பேசினதாகட்டும், இங்கே நம்ம பரந்தூரில் பேசியதாகட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் திருச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வைரலாச்சு. இந்த தடவை சேலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பெரிய துர்க்ககரமான சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கி கட்சியே இல்லை, கட்சியில் இருக்கவங்களாம் ஓடிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்லும் போது இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் அவர்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ விஜய் அவர்கள் அடுத்து என்ன பேசுவார்? காங்கிரஸோட போகிறாரா, இல்லை அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அவர் பிரச்சாரத்தில் பிஜேபியை திட்டுவாரா, திமுகவை திட்டுவாரா, அதிமுகவை திட்டுவாரா? எல்லாரும் அதை நோக்கி தான் பார்த்துட்ருப்பாங்க. குறிப்பாக பிஜேபியும் திமுகவையும் திட்டுவாருன்னு தெரியும். எந்த அளவுக்கு திட்டுவார்? ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, இது ட்ரெய்லர் தான். திமுகவை பற்றி நம்ம விமர்சிக்கவே நம்ம ஆரம்பிக்கலை, அதாவது இந்த அறிவு திருவிழாங்கிற பேரில் நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது ட்ரெய்லர் தான் சொல்லியிருந்தார். அப்போ மெயின் பிக்சர் காட்ட போகிறாரா? மெயின் பிக்சர்னால் என்ன? ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை எப்படி சுரண்டுது, சிவப்பு பூதம் அப்படிங்கிறது இன்றைக்கி சினிமா துறையில் எப்படி ஆட்டி படைக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் எப்படி ஆட்டி படைக்கிறார்கள், இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் எந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு சீரழிந்து இருக்கிறது, இதை பற்றிலாம் அவர் பேசுவார். குறிப்பாக ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போன தடவை லைட்டாக பேசினார், இனிமேல் ஸ்ட்ராங்காக பேசுவார். சேலத்தில் இன்றைக்கி அவர் இப்போ கலந்துக்கிற நிகழ்ச்சி அப்படிங்கும்போது நீங்களே சொல்லுங்கள், சேலத்தில் அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் எதை மையப்படுத்தி பேசுவார், எதை மையப்படுத்தி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரை அவர் டார்கெட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம், கண்டிப்பாக அவர் சேலம் கூட்டத்தில் பிஜேபி அதிமுகவை கண்டிப்பாக ஒரு வழி டேமேஜ் பண்ணாமல் இருக்க மாட்டார். அதில் ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக இருப்பார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிறைய பேர் சொன்னாங்க பிஜேபி கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாருன்னு. சாஃப்டாலாம் இருக்க மாட்டாருங்க, அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் ஏன்னா
இன்றைக்கி சிபிஐ அப்படிங்கிற ஒன்றை வச்சு விஜய் வந்து அமுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு விஜய் இருக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், தான் தனித்து தான் நிற்கணுன்ட்டு. இப்போ இதையும் தாண்டி திமுகவுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே நவம்பர் 4வது வாரத்திலேருந்து ரெய்டெல்லாம் வரப்போகுது. அப்போ டிசம்பர் அப்படிங்கும்போது விஜய் 4ஆம் தேதி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது திமுக தன்னுடைய பிஜேபியுடைய அட்டாக்கை தாங்க முடியாமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்போ விஜயை எதுக்க ஆரம்பிப்பாங்களா, பிஜேபி எதுக்க ஆரம்பிப்பாங்களா? அப்போ திமுகவே தடுமாறி கொண்டிருக்க நேரம் விஜய் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். தமிழ்நாடு அரசியல் நம்ம சொல்லிட்டோம், டிசம்பர்லேருந்து பாருங்கள் தமிழ்நாடு அரசியலே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மோடி வந்துட்டு போனதுலேருந்து பார்த்திங்கன்னா களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி வேறு விதமாக திமுகவுக்கு வேறு விதமான பல அச்சுறுத்தல் இருக்கிறது. இவங்க யார் யாரெல்லாம் வச்சு ஜெயிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் சிக்கல் வரும்போது, அவர்களுக்கே பிரச்சனை வரும்போது இவங்க எப்படி திமுகவுக்கு சார்பாக பணியாற்றுவாங்க? செந்தில் பாலாஜிக்கு கேஸ் பயங்கரமாக போயிட்டுருக்குது. அடுத்து வந்து டிசம்பர் 4வது வாரத்துலேருந்து ஏகே நம்ம பத்திரப்பதிவு துறையிலேருந்து, பொதுப்பணித்துறையிலேருந்து, ஆன்மீக துறையிலேருந்து, பல துறைகள், கூட்டுறவுத்துறையிலேருந்து பல துறைகளுக்காக ஈடி வரப்போகுது உள்ள. இப்போ தாக்கு பிடிக்க முடியுமா? மருத்துவத்துறையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இவங்களுக்கே பிரச்சனை இருக்கும்போது இவங்க எப்படி மற்ற விஷயத்தை கவனிப்பாங்க? அப்போ சேலத்துக்கு இன்றைக்கி வந்து நிபந்தனைகளோடு வந்து காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் டிவிக்கேவை அலைய விட்டாங்க யார்? திமுக. அந்த நிபந்தனை இந்த நிபந்தனை. இப்போ சேலத்தில் இவங்க கொடுத்து இவங்க அனுமதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பஞ்சாயத்தாகவும் திமுகவுக்கு. ஏன் விஜய் சொல்லுவார்ல பாருங்கள், நான் அந்த இடத்த கேட்குறேன் இவங்க கொடுக்க மாட்டாங்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பண்ணி தான் கரூரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. மறுபடியும் இதே மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு போவார். அப்போ நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை இன்றைக்கி விஜய்க்கு கொடுக்கும். நீதிமன்றம் கடைசியான மனிதனுடைய கடைசி எதிர்பார்ப்பு நீதிமன்றம் தான். இன்னொன்று, இப்போ டிவியில் வந்து ஏற்கனவே 3.5 கோடி பேர் பார்த்தாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் விஜய் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த பொதுக்குழு நடத்தும் போது கூட சரியாக பேசலை. அப்போ அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சேலத்தில் எப்படி இருக்கும், எதை மையப்படுத்தி பேசுகிறார் அப்படிங்கும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் எச்சரிக்கையாக விஜய் இருப்பார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவரை வந்து டேமேஜ் பண்ணி வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு பெரிய சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பிஜேபி கூடவும் போகாமல் திமுக கூடவும் போகாமல் இருந்தார்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டும் சேர்ந்து அவரை வந்து டேமேஜ் பண்ண பார்க்கும். பிஜேபியும் சும்மா இருக்காது. அவருக்கு வந்து பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு, அதாவது என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு விஜய் தடைக்கல்லாக இருக்காருன்னு தெரிஞ்சால் மோடி அமித்ஷா சும்மா இருப்பாங்களா? அப்போ அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை எதிர்த்தார் ஒரே எதிரி, ஜெயலலிதாமா கலைஞரை எதிர்த்தால் ஒரே எதிரி, கலைஞர் ஜெயலலிதாவை எதிர்த்தார் ஒரே எதிரி, கலைஞர் அவர்கள் 1962 காங்கிரஸை ஜெயிச்சுட்டு வந்தார் ஒரே எதிரி. இன்றைக்கி விஜய்க்கு அப்படி இல்லை, 2 எதிரிகள் இருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 எதிரிகள்கிட்ட சண்டை செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இந்திய அரசியலே இப்படிலாம் யாரும் அமைஞ்சதில்லை. பட் விஜய் வந்து சண்டை செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த வீரத்தை நம்ம பாராட்டலாம். அது நீங்கள் அசட்டு துணிச்சல்னு சில பேர் சொல்கிறாங்க, அது எலெக்ஷன் நேரத்தில் தான் தெரியும். சப்போஸ் தனியாக நின்று விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? விஜய் பெரிய ஆள்ப்பா, தனியாக நின்று ஜெயிச்சிட்டாருப்பா அப்படிம்பாங்க. ஒரு வேளை ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒழுங்காக அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கலாம் அப்படிம்பாங்க. வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், அவ்வளோதான். நம்ம இதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஆனாலும் சேலத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி களை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ நிறைய டிவி சேனலுக்கெலாம் மகிழ்ச்சி. ஏன் இந்த நியூஸ் சேனல்லாம் டிஆர்பி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாங்க. இப்போ வியாழக்கிழமை அதுமா விஜய் தன்னுடைய கச்சேரியை தொடங்கியிருக்கார். எப்பயுமே சனிக்கிழமை தொடங்குற, வியாழக்கிழமைன்னா அலுவலகங்கள்லாம் போகக்கூடியவங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். அந்த நேரத்தில் சேலத்தில் போட்டு அப்பையும் கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க லீவ் நாளில் தான் கூட்டம் வரும்னு பார்த்தா லீவே இல்லாத நாளில் இவ்வளோ கூட்டம் வருது. அப்போ பெரிய மைதானம் மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புன்ட்டு அங்கேயும் போட்டு பாருங்கள், என்னுடைய ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னு கண்டிப்பாக நிரூபிப்பார். ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு மற்ற கட்சியெலாம் இப்போ பார்க்கணும். இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்குது, விஜயோட போகலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டிக்கிட்டே இருந்தால் பழனிசாமியும் அமித்ஷாவும் ஏன் விஜய் வாங்கன்னு சொல்கிறாங்க? இருக்கக்கூடிய கூட்டம் தான். அந்த கூட்டம் இருக்கும் வரை ஒருவரை அசைக்க முடியாது. அதாவது ஒருவருக்கு கட்டமைப்பு இருக்கலாம், ஒருவர்கிட்ட பணம் இருக்கலாம், ஒருவர்கிட்ட வந்து மக்கள் கூட்டம் இருக்கலாம். மக்கள் கூட்டம் இருக்கிறதை இப்போ பணமும் அதிகாரம் இருந்ததை தாண்டி மக்கள் கூட்டமும் முக்கியம் இல்லை. மக்கள் கூட்டம் இருந்தால் தானே ஓட்டே போட முடியும். அந்த கூட்டம் விஜய்கிட்டக்குது. அதை எப்படியாவது தங்களிடம் கொண்டு வரலான்னு இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. விஜயை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். விஜயை வந்து ஓஞ்சி வீட்டில் உட்கார வைக்கணும்னு திமுக ஆசைப்படுது. யாரோட ஆசை நிறைவேறப் போகுதுங்கிறது உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சேலத்தில் கச்சேரி தொடங்கி விட்டதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம், விஜயை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவருடைய ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை திமுக அறுவடை பண்ணி கொண்டிருந்தது. இனிமேல் அது நடக்காது. அது விஜயிடம் போகும். வக்பு வாரிய விஷயத்திலேருந்து, பொது சிவில் சட்டத்திலேருந்து, எஸ்ஐஆர்லேருந்து எல்லா விஷயத்துலேயும்
பிஜேபிக்கு தான் ஒரு மாற்றம் ரொம்ப அவர் வந்து நிலைநிறுத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது வேறு முடிவோடு இருக்காருன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். அடுத்து அவருடைய அதிரடி சதவடியாக இருக்கும். என்ன திமுகவுக்கு சிக்கல்னா, ஏற்கனவே அதிமுக சொல்கிறதே தாங்க முடியல. ஏற்கனவே கிட்னி முறைகள் இந்த பல சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் உள்ள பிளேயராக வரும்போது இன்னும் பல விஷயங்களை பேசுவார். அப்போ அது திமுகவுக்கு கண்டிப்பாக நெருக்கடியாக போகும். ஏற்கனவே உதயநிதியிலேருந்து எல்லா அமைச்சர்களும் விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி நேராகவே திட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்படிங்கும்போது அவர்களிடம் ஒரு பதற்றம் தெரிகிறது. இந்த பதற்றத்தை வைத்தே சொல்லலாம் விஜய் அவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்னு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.